பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த புது வருஷத்தில் இந்த ரிவைவல் வர்ஷிப்புக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். உங்கள் எல்லாருக்கும் இந்த வருஷம் ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்குன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம எல்லாம் இணைந்து இந்த வேலையில் ஆண்டவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். ஆமென். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல, வெறும் கையாய் நான் கடந்து சென்றேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து சென்றேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல் எல்லோஹே எல் எல்லோஹே எல் எல்லோஹே உம்மை துதிப்பேன். எல் எல்லோஹே எல் எல்லோஹே எல் எல்லோஹே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல் எல்லோஹே எல் எல்லோஹே எல் எல்லோஹே உம்மை துதிப்பேன். எல் எல்லோஹே எல் எல்லோஹே எல் எல்லோஹே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. அந்த யாக்கோபு கூட வெறும் கையாதான் கடந்து போனாரு. ஆனா அவர் திரும்ப வரும்போது இரு பரிவாரங்களோட அவர் ஆண்டவர் திரும்பி வர பண்ணாரு. ஆமென். இன்னைக்கு கூட நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது எல்லாருமே வெறும் கையாக தான் வந்தோம். நானும் நீங்கள் எல்லாருமே சரி வெறும் கையா எம்டி ஹேண்டாக தான் வந்தோம். ஆண்டவர்கிட்ட வரும்போது சுகம் இல்லாமல் தான் வந்தோம், பலன் இல்லாமல் தான் வந்தோம், நம்ம தரித்திரமான நிலைமையில தான் வந்தோம், சந்தோஷம் இல்லாமல் தான் வந்தோம், சமாதானம் இல்லாமல் தான் வந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மளை எல்லாவற்றிலும் நிறைவாய் ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. சந்தோஷத்தினால சமாதானத்தினால ஆசீர்வாதங்களால நிறைவாக்கி வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு நம்ம இருந்த மாதிரி வெறும் கையா இப்ப இல்லவே இல்லைங்க. நமக்கே தெரியும். அதை நினைத்து ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை ஆசீர்வாதமா வைத்திருப்பதற்காக நன்றி சொல்லுவோமா ஆண்டவருக்கு? ஏன்னா அவர் எப்படிப்பட்ட தேவன்னா, அவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிற தேவன். இந்த நாட்களில் கூட நீங்கள் ஏதாவது இழந்து போயிருக்கீங்களா? இப்போ நீங்கள் அதை உங்கள் சரீர சுகமாக இருக்கலாம், என்ன காரியமாக வேணாலும் இருக்கலாம், உங்கள் சந்தோஷமோ சமாதானமோ இப்போ கூட இழந்த நிலைமையில இருக்கீங்களா? இந்த துதிக்கிற நீங்கள் ஆண்டவரை துதிக்கிற வேலையில், ஆராதிக்கிற வேலையில் ரெட்டத்தனையாய் 2 மடங்காக அவர் உங்களுக்கு திருப்பி தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நேரத்தில் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். ஏன்னா அவர் உடன்படிக்கையின் தேவன். ஹல்லேலூயா. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல் எல்லோஹே எல் எல்லோஹே எல் எல்லோஹே உம்மை துதிப்பேன். எல் எல்லோஹே எல் எல்லோஹே எல் எல்லோஹே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து
ஷபபல தூர ஹல்பரல ரபா ஓரியால கரப ஷீகலப தூர மமரலரி அந்துரபல ரபாம். எவ்வளோ காரியங்களுக்கு எத்தனை பேர்கிட்ட நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க. ஆனால் எல்லாரும் நீங்கள் நினச்ச காரியங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்தது கிடையாது, பாய் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாதுங்க. நம்ம அவர்கிட்ட என்ன வேண்டிக்கிறோமோ நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அவர் அதிகமாக செய்கிறவர். நம்ம ஒரு காரியம் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நம்ம கேட்குற லெவலை விட அவர் நமக்கு அதிகமாக தருகிற தேவனாக இருக்கிறாரு. ஏன்னா வசனம் சொல்லுது, உன் நினைவுகளை காட்டிலும் அவருடைய நினைவுகள் பெரியவைங்களாம். நம்ம கேட்குறத விட நமக்கு அதிகமாக தருகிற நல்ல தகப்பன் அவர். ஆமென். நீங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாருங்க. நீங்கள் தங்கி இருக்க தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக தருவார். உங்களுக்குரியதை இழந்து போன காரியங்களை ரெண்டத்தனையாய் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி சொல்கிற ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அப்பா இந்த ஆராதனையில் என்ன காரியங்களை வேண்டி இருக்காங்களோ ஆண்டவரே, அவங்க நினைக்கிறதற்கு வேண்டுவதற்கும் நீங்கள் அதிகமாக செய்கிற தேவனாக இருக்கீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போதே நாங்கள் வேண்டுறது இன்னது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிற கர்த்தராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி நன்றி. தேங்க்யூ லார்ட். நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர், எங்களை விசாரிக்கிறவர். அப்பா ஒரு நாளும் அப்பா கர்த்தர் செய்த ஆத்துமாவே, கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம ஒரு நாளும் மறவாதேன்னு வசனத்தில் பார்க்குறோம். நம்ம ஆத்துமாவை பார்த்து நம்ம சொல்லணும், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதேன்னு சொல்லணும். ஏன்னா நமக்கு பார்த்து பார்த்து செய்கிற நல்ல தகப்பன் அவர். அவருக்கு இந்த வேலையில் நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ரிபஷகல பரபா. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கையில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். எல்லாம் சொல்லுவோமா? தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கையில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஆமென். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கையில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நல்ல தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே,
சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன், எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. மறவேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க செய்த நன்மைகளை மறக்க மாட்டோம்னு சொல்லுங்க. துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். சத்ரு வெள்ளம் போல வரும்போது வசனம் சொல்லுது, ஆவியானவர் சத்ருக்கு விரோதமாக கொடியேற்றுவாராம். உங்கள் வாழ்க்கையில் எந்த சத்ரு வந்தாலும் அதை பார்த்து பயப்படாதீங்க. அது வெள்ளம் போல வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, ஆவியானவர் கொடியேற்றுகிறவராக இருக்கார் சத்ருக்கு விரோதமாக. அதனால அந்த யுத்தங்களை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம்தான் நம்மளுடையது, ஜெயம் உங்களுடையது. ஆமென். யுத்தம் கர்த்தருடையது. அதான் வசனம் சொல்லுது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருந்தாலே போதுங்க, ஆண்டவர் உங்களை யுத்தத்தெல்லாம் அவர் பார்த்துக்குவார். உங்க சத்துருக்களை அவர் பார்த்து கொள்வார். அதான் நம்ம அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காரு. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்தாலே போதுங்க, நம்ம சத்துருக்கள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நம்ம காரியங்கள் எல்லாம் அவர் ஜெயமாய் முடிய பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆராதிக்கிற வேலையில ஆண்டவரே எங்களுடைய யுத்தங்களை எல்லாம் நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா. எங்களுக்கு விரோதமாக ஒரு சத்துருக்களுக்கு எதிராக ஆவியானவர் நீங்க கொடியேற்றுங்க. நாங்க உங்க சமூகத்துல உட்கார்ந்து உங்களை துதிக்கிறோம்ப்பா, உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க சமூகம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்கப்பா. முடிவுல ஜெயம் எங்களுடையது. ஆமென். ஹல்லேலூயா. ரிபா ஷகபபல தூரபலபா. ஜெயம் உங்களுடையது. விசுவாசத்தோடு ஆராதிங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தர வல்லவரா இருக்கிறார். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஓஷபபல துரலகதரபா. ஹல்லேலூயா. ரிபலஹதரபபல துரப ஷபபலவரபா. ஆவியானவர் சத்துருக்கு எதிராக கொடியேற்றுவது மட்டும் இல்லைங்க,
நம்ம சங்கீதத்தில் பார்க்கிறோம், அவர் உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறாருன்னு. அவர் சத்துருக்கு எதிராக கொடியேற்றுவது மட்டும் இல்லை, சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு விருந்தை ரெடியாக டேபிளில் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நமக்கு எதிராக வருகிற நோய்ங்கிற சத்துரு, பிரச்சனைங்கிற சத்துரு, சோர்வு, கவலை, தரித்திரன்ற இந்த சத்துருக்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன்ப்பா, உனக்கு ரெடியாக ஒரு விருந்தை வச்சிருக்கிறேன். நீ சத்துருவை பார்க்காத, சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற விருந்தை பார்க்க சொல்கிறாரு. அதில் நம்மளை என்ஜாய் பண்ண சொல்கிறாரு. அந்த விருந்தில் நம்மளை களிப்பாக இருக்க சொல்கிறாரு. ஆமேன். ஏன்னா அவர் நல்ல தகப்பன், அவர் நல்ல தகப்பன். அவர் நம்ம அவருடைய பிள்ளைங்களுக்காக விருந்த ஆயத்தம் பண்ணுகிறவர். எத்தனை பேர் இந்த ஆராதனையில் சொல்கிறீங்க, ஆண்டவரே இனிமேல் நாங்கள் எங்கள் சத்துருக்களை பார்க்க மாட்டோம், சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற விருந்தை பார்ப்போம் ஆண்டவரே. அந்த விருந்தில் நாங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. ஆமேன். ஓ ஷபபல தூரபல ரியாங்கர பரபா. எசப்பா, நீங்கள் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற விருந்து நன்றி சொல்ற ஆண்டவரே. அப்பா, எங்கள் சத்துருக்களை எல்லாம் அப்பா நீங்க பார்த்து கொள்வீங்கப்பா. எல்லாவற்றின் மீது எங்களை மேற்கொள்கிறவராக, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வச்சிருக்கீங்க. அதற்காக நன்றி சொல்றோம். இந்த ஆராதனையில ஒரு களிப்பின் ஆராதனையாக, ஒரு ஜெயமுள்ள ஆராதனையாக அப்பா நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நீங்க மாற்றி தருவதற்காக நன்றி சொல்றோம். இந்த வேளையில உங்களை ஆராதித்து உங்களை துதித்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய யுத்தங்களை எல்லாம் ஓய பண்ணுங்க ஆண்டவரே. எல்லா ஏரியாலே அவங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு சொல்றோம்ப்பா, இயேசுவின் நாமத்தினால. உஷபலபரபரபா உஷபபல துயால கரமல ஹஸ்படரோனா ஓரி பபல தியாந்தல மனோகே ஷகடனு ஹம் தெரகடுனா ஓவ்லா தியாபலோரே கடரகதுடா ஷேகபலனு ஓம் தெகிலிரா கோடாதனார வஷகரபா. அப்பா, நீங்கள் தான் ஆண்டவரே, எங்களுடைய விருப்பம் நீங்கள் தான் ஆண்டவரே, எங்களுடைய ஆசை நீங்கள் தான்ப்பா, எங்களுடைய தேவை நீங்கள் தான்ப்பா. மரியாள் வசனம் சொல்லுது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு. நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்குனா அவர் தாங்க. உங்களை விட்டு எடுபடாத ஒரே ஒரு நல்ல பங்குனா அது அவர் மட்டும்தான். மற்ற எல்லாமே நம்மளை விட்டு எடுபட்டு போயிடும். நம்மளை விட்டு எடுபடாத நல்ல பங்காக அவரை இப்போ தெரிந்து கொள்வோமா? அவரை ஆராதிப்போமா? அவரை உறுதியாய் பற்றி கொள்வோமா? அவருடைய பாதத்தை பிடிச்சிக்கோங்க. எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கேன்னு சொல்லுங்க, எங்களை விட்டு விலகாதவரேன்னு சொல்லுங்க. அப்பா, நீங்கள் தான் எங்களுடைய ஆசைன்னு சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து உங்கள் வாய்களை திறந்து வாயார சொல்லுங்க, நீங்கள் தான் ஆண்டவரே எங்களுடைய ஆசை, நீங்கள் தான்ப்பா எங்களுடைய தேவை, எங்களுடைய இந்த நாட்களில் எங்களுடைய விருப்பம் நீங்கள் தான்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் தான் நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறார். உங்களுக்கு நிறையா தேவைகள் இருக்கலாம், 1000 தேவைகள் உங்களுக்கு இருக்கலாங்க. ஆனால் 1000 தேவைகள் இருந்தால் கூட இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் ஆண்டவரை பார்த்து நீங்கள் தான் ஆண்டவரை என்னுடைய தேவைன்னு சொல்லி பாருங்களேன். நீங்கள் மட்டும்தான் என்னுடைய தேவைன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தேவைப்படுற அந்த 1000ம் உங்களை தேடி வருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய தேவையாக இருக்கும் பொழுது உன்னுடைய தேவைகள் எல்லாம் தானாக உன்னை தேடி வரும்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் ஆண்டவரை என் தேவைன்னு சொல்லி பாருங்கள், உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் தான் என்னுடைய விருப்பம்னு சொல்லுங்கள். உங்களுக்கு விருப்பமான காரியங்கள் எதுவோ அது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அது எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். நீங்கள் என்னுடைய ஆசை ஆண்டவரேன்னு முழு மனதோடு சொல்லுங்கள். நீங்கள் தான் என்னுடைய ஆசைன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஆசைப்பட்டு கேட்ட காரியங்களை எல்லாம் தானாக உங்களை தேடி வருங்க, தானாக வரும். ஏன்னா வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். குறைவாக இல்லை, நீங்கள் கேட்ட அளவு இல்லை, கூட கொடுக்கப்படும். எல்லாமே அதிகமாக கொடுக்கப்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்ட பலனை விட, நீங்கள் கேட்ட சுகத்தை விட, நீங்கள் கேட்ட ஆசீர்வாதத்தை விட, நீங்கள் கேட்ட சந்தோஷத்தை விட, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்ட சமாதானத்தை விட கூட கொடுப்பார். உங்களுக்கு அதிகமாகவே கொடுப்பார். எல்லாவற்றையும் அதிகமாக தருவார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். இந்த நாட்களில், இந்த வேலையில், ஆண்டவரே என்னுடைய தேவை நீங்கள் தான்ப்பா, என்னுடைய ஆசை எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே, வேறு எதுலேயும் எனக்கு ஆசை இல்லை ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் நீங்கள் தான் ஆண்டவரே,
என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீங்கள் தான் சொல்லி அவருடைய பாதத்தில் மட்டும் அமர்ந்துருங்க. உங்கள் பாதம் போதும் ஆண்டவரே, உங்கள் சமூகம் எங்களுக்கு போதும்னு அதில் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து பாருங்களேன். எல்லாமே உங்களை தேடி வருங்க. ஆமென். ஓஷா பல தியாங்கர பல தூர பல பரபா. அப்பா, இந்த ஆராதனை வேலையில் ஆண்டவரே எங்கள் முழு மனதோடு, எங்கள் முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு சொல்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய ஆசை நீங்கள் தான்ப்பா, எங்களுடைய தேவை நீங்கள் தான், எங்களுடைய விருப்பம் நீங்கள் தான், எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீங்கள் தான் ஆண்டவரே. இன்னைக்கு ஆராதனையில் எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற எல்லா குடும்பங்கள்லையும் இந்த வார்த்தையை நாங்கள் சொல்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பங்களில் அவங்களுடைய ஆசை நீங்களாக இருக்கட்டும்ப்பா, அவங்களுடைய தேவை நீங்களாக இருக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய விருப்பம் நீங்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்க அப்பா நல்ல பங்காகி உங்களை தெரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எப்பொழுதுமே அவர்களுடைய வாழ்க்கையில் முதன்மையான இடம், நல்ல பங்கு உங்களுக்கு மாத்திரம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் நாங்கள் பிளஸ் பண்ணுறோம் ஆண்டவரே. இந்த புது வருடத்தில் அப்பா குடும்பங்கள் ஆண்டவரே வாழ்ந்து சுகமாக இருப்பார்களாக நாங்கள் பிளஸ் பண்ணுறோம் ஆண்டவரே. செழிப்பாக இருப்பார்களாகன்னு பிளஸ் பண்ணுறோம். சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைந்து இருப்பார்களாக நாங்கள் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய சுக வாழ்வு துளிர்ப்பதாகன்னு சொல்கிறோம். பலத்தின் மீது பலன் அடைவார்களாக நாங்கள் பிளஸ் பண்ணுறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அப்பா எங்கள் எல்லாரையும் உங்கள் கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise Lord. Hallelujah. உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்நாளில் பார்த்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் ஒரு விசேஷமான வருடமாக இருப்பதாக, ஆவியானவரோடு உள்ள உறவில் ஆழங்களுக்குள்ளே போகிற ஒரு வருடமாக இருப்பதாக, தேவனோடு உள்ள உறவில் நெக்ஸ்ட் லெவல் போகிற ஒரு வருஷமாக இருக்கட்டும். ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அழைப்பையும், ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற பொக்கிஷங்களையும், ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும், ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆரோக்கியத்தையும் முழுமையாய் பெற்றுக்கொள்கிற ஒரு வருஷமாய் இந்த வருஷம் உங்களுக்கு இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை பிரகாசிக்க வச்சிக்க முடியாது. நம்மளை ஏதாவது பண்ணி ஏதாவது ஒரு பாட்டு போட்டு ஹிட் ஆகிடலாமா, இல்லைனா ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்து ஹிட் ஆகிடலாமா, இல்லை ஏதாவது இந்த ஊழியத்தில் ஏதாவது புதுசாக ஏதாவது செஞ்சு யாரும் செய்யாத மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சால் நம்ம அது ஃபேமஸ் ஆகிடலாமா, யாரும் பண்ணாத விதத்தில் ஏதாவது ஒன்று பண்ணோம்னா, வித்தியாசமாக ஏதாவது செஞ்சோன்னா அந்த உலகம் நம்மளை திரும்பி பார்த்தா நம்ம ஃபேமஸ் ஆகிடலாமா. இப்படி தான் உலகத்தில் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்துலேயும் சரிங்க பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர் இல்லாமல், கர்த்தர் துணை இல்லாமல் ஆண்டவர் எப்போ பிரதர் நம்ம பிரகாசிக்க செய்ய போகிறாரு, ஆண்டவர் எப்போ பிரதர் நம்மளை உயர்த்த போகிறாரு, நான் ஏதாவது ட்ரை பண்ணி ஏதாவது குறுக்கு வழியில் போய் நான் ஃபேமஸ் ஆகிடலாமா, நான் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு ஆள் ஆகிடலாமா, தோ அந்த பிரதர் அப்படி ஆகிட்டாங்களே, இந்த சிஸ்டர் இப்படி ஆகிட்டாங்களே, அந்த பாஸ்டர் அப்படி ஆகிட்டாங்களே அப்படின்னு நினச்சி நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஏதாவது ஒரு வழியில் நம்ம ஃபேமஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுறோம். இங்கே பாருங்கள், வேதம் என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாருங்கள், நம்மளை பிரகாசிக்கிறவர், பிரகாசிக்க செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள், இருக்கிற தேவ மனிதர்கள்லாம் ஆண்டவரால் பிரகாசிக்க வைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அவங்க சுய முயற்சியில் அவங்க ட்ரை பண்ணப்போ அவங்க ஃபெயிலியரை பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, பிதாவாகிய தேவனை அவங்க சார்ந்து கொள்ளும் போது அவங்க சக்ஸஸ் ஆனதை பார்க்குறோம், அவங்க பிரகாசித்ததை பார்க்குறோம். இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், இங்கே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க வைக்க ஆசையாக இருக்கிறார். நீங்கள் பிரகாசிக்கணும்னு நினைக்கிறீங்களே, நான் நல்லா ஆண்டவருக்காக நான் பிரகாசிக்கணும், நான் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும், ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே, பிரகாசிப்பது என்பது எது? வெற்றியாய் வாழ்வது. உன்னை தூங்க வைப்பது
எது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னை தூங்க வைப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாவம். சாத்தான் என்ன செய்கிறான்? உங்களுக்கு ஒன்று பாவத்தை கொண்டு உங்களை தூங்க வச்சிடறான். தூங்குன்றது அதை செயலிலிருந்து கிடப்பது தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் செயல்படாமல் இருப்பது. அப்போ என்ன செய்கிறான்? ஒன்று உங்களுக்கு பாவத்தை கொண்டு உங்களுக்கு தூங்க வச்சிருவான், இல்லைனா உங்களுக்கு தோல்விகளை கொடுத்து உங்கள் மனத்தை துவல வைத்து விடுவான், இல்லைனா ஏதாவது பிரச்சனைகளை காட்டி, மலை போன்ற பிரச்சனைகளை காட்டி அதை அச்சீவ் பண்ண முடியாமல் சோர்ந்து போக வைத்து விடுவான். இங்கே பாருங்க, ஏதோ ஒரு காரணம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்க தூங்க வச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் என்னமா சொல்றாரு? தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஹல்லேலூயா. மரித்தோரை விட்டு எழும்பனா உங்க ஃபெலோஷிப், எந்த ஆட்களோட நீங்க இணைக்கப்பட்டு இருக்கிறீங்க? மரித்த நிலையில் இருக்கிற மரித்தோர்கள் கூட்டத்தில் நம்ம இருக்கிறோமா? தூங்கி கொண்டு இருக்கிறவர்கள் கூட்டத்தில் நம்ம இருக்கிறோமா? ஒருவேளை நம்ம வேலை செய்யலாம், ஒரு இடத்துல நம்ம வசிக்கலாம், ஒரு இடத்துல நம்ம இருக்கலாம். ஆனால் அந்த ஆட்களோடு உறவுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்க, அவிசுவாசியோடு அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதீர்கள் இருக்கு. ஸோ இந்த மரித்தோர் கூட்டத்தில் நம்ம என்னைக்குமே இருக்கக்கூடாது. பாருங்க, அதை இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, தூங்குகிற நீ விழிக்காமல் இருக்கும்போது, மரித்தோரை விட்டு நீ எழுந்திருக்காமல் இருக்கும்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க வைக்க முடியாது. இன்னைக்கு சொல்லலாம், பிரதர் நான் ஏன் பிரகாசிக்கலை, நான் ஏன் சக்ஸஸ் பண்ணலை? அது மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், அது பிஸ்னஸாக இருக்கலாம், அது எந்த துறையாக இருக்கலாம். அந்த துறையில் நீங்கள் சக்ஸஸை பார்க்க முடியலையா? அந்த துறையில் நீங்கள் பிரகாசிக்க முடியலையா? இந்த வசனத்தை வச்சு பாருங்க, நீங்க எங்க தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டவரோடு உள்ள உறவுல தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா? மரித்தோர் கூட்டத்தில் இணைக்கப்பட்டு இருக்கிறீர்களா? அவிசுவாசிகளோடு நீங்க சம்பந்தம் கலந்து இருக்கிறீர்களா? அவர்களோடு ரொம்ப ஃபெலோஷிப்ல இருக்கிறீங்களா? அங்க பாருங்க, அப்படி இல்லைன்னா ஒரு அவிசுவாசிகளை விட்டு முழுவதும் நம்ம விலகி இருக்க முடியாது. ஆனால் என்னன்னா, அவங்களோடு உள்ள உறவுகளில், ஃபெலோஷிப்ல, ஐக்கியத்தில் நம்ம இருக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கர், சங்கீதத்தில் பார்க்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் இருக்கு. பாருங்க, அந்த மாதிரி தான் துன்மார்க்கரோட ஆலோசனை நடக்காம பாவியோட வழியில நிக்க கூடாது. பாருங்க, அந்த மாதிரி இருந்து தேவனுடைய வார்த்தையில நம்ம ஆசையா இருக்கும்போது தான் பாருங்க பிளெஸிங்ஸை நம்ம பார்க்க முடியுது. இதே தான் நம்ம இன்னொரு இடத்துல பார்க்கலாம். உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த ஒளி என்ன, ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க, அவரே ஒளியா இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாருன்னா, உலகத்திலே எந்த மனுஷனையும், அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் பாருங்க, அவருக்கு அதை பத்தி கவலை இல்லை. எந்த மனுஷனையும், அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, அவனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமா அவனை தெரிஞ்சுக்கலாம், ஆண்டவர் நம்மளை பிரகாசிக்க வைக்க ஆசைப்படுகிற ஒரு தேவனா இருக்கிறாரு. நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், நான் தான் ஆசைப்படுறேன், நான் பிரகாசமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் தான் பிரகாசிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் தான் ஃபேமஸாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஆண்டவருக்கு பாருங்க, என் மேலே ஆசையே இல்லை பிரதர். நான் ஃபேமஸ் ஆகணும்னு ஆண்டவருக்கு ஆசையே இல்லை பிரதர். நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆண்டவருக்கு ஆசையே இல்லை. நான் எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே பாருங்க, நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று உங்களுக்கு இருக்கிற ஆசையை காட்டிலும் 1000 மடங்கு கோடி மடங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இருக்கு. அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நீ எப்போ பிரகாசிக்க போற, எப்போ நீ தூங்குகிற நீ விழிக்க போற, எப்போ நீ மரித்தோரை விட்டு எழும்ப போற, எப்போ நீ மரித்த காரியங்களை விட்டு எழுந்து நிற்க போற, எப்போ நீ தூங்கிக்கிட்டு இருந்து விழிக்க போறன்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி எழுந்திருக்கும் போது சொல்ற வசனம், எப்பொழுது நீ தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழும்பும் போது அவர் உன்னை பிரகாசிக்க செய்வார். நீ தூங்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உன்னை பிரகாசிக்க அவரால் வைக்க முடியாது பிரதர் அண்ட் சிஸ்டர். நீ மரித்தோரின் கூட்டத்தில் நீ கலந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் உன்னை பிரகாசிக்க வைக்க முடியாது. நீ தூங்குகிற நீ விழிக்க வேண்டும், அந்த மரித்த கூட்டத்தை விட்டு நீ விலக வேண்டும். அப்படி நீ விலகி வரும்போது கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வைக்கிறவராய் இருக்கிறார். இன்னொன்று பார்க்கிறோம், யோவான் 1:9, எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்க வைப்பார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கட்டும், அவன் பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், அவன் ஆணா
ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கணும், அவன் எந்த நாட்டில் பிறந்தவனா இருக்கட்டும், அவன் எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், எவனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு அவர் எந்த மனுஷனையும் எவனையும் அவர் பிரகாசிக்க வைக்கிறவரா இருக்கிறார். அவர் ஆசை என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் பிரகாசிக்க வேண்டும், அவருடைய ராஜ்யத்துக்காக பிரகாசிக்க வேண்டும், அவருடைய ராஜ்யத்துக்காக அவன் ஷைன் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஹல்லேலூயா. அதை தான் இங்கே பார்க்குறோம். இதுதான் நம்ம ஏசாயா 60:1 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஏசாயா 60:1 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்கு ஒன்று வந்துச்சு. என்னன்னா, எழும்பி பிரகாசி. ஃபஸ்ட்டு எழும்பணும் நீನು. ஹல்லேலூயா. நான் இன்னும் பிரகாசிக்கலை, நான் இன்னும் ஷைன் ஆகலை, நான் இருக்கிற மினிஸ்ட்ரியில், நான் இருக்கிற துறையில் நான் இன்னும் வந்து சக்ஸஸை பார்க்கலன்றீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம பார்த்தோம், அதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தோம்? எபேசியர் 5:14. எபேசியர் 5:14 என்ன பார்த்தோம்? தூங்குகிற நீ விழித்து, நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். ஓகேவா? இப்போ ஏசாயா 60:1 பார்க்குறோம். எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா. நீங்கள் எழும்பாத வரைக்கும் பிரகாசிக்க மாட்டீங்க. நான் ஏன் பிரகாசிக்கலை? என் ஊழியத்தில் நான் ஏன் பிரகாசிக்கலை? என்னுடைய வேலையில் நான் ஏன் பிரகாசிக்கலை? என் பிஸ்னஸில் ஏன் பிரகாசிக்கலை? என்னுடைய படிப்பில் நான் ஏன் பிரகாசிக்கலை? என் செழிப்பில் நான் ஏன் பிரகாசிக்கலை? என் ஆரோக்கியத்தில் நான் ஏன் பிரகாசிக்கலை? என் சமாதானத்தில் ஏன் நான் பிரகாசிக்கலை? என் சந்தோஷத்தில் ஏன் நான் பிரகாசிக்கலை? என் வாழ்க்கையில் நான் ஏன் பிரகாசிக்கலைன்னா, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இன்னும் எழும்ப வேண்டிய விதத்தில் எழும்பவில்லை. ஹல்லேலூயா. சில பேர் கொஞ்சம் எழும்பிருக்கீங்க, சில பேர் கூனி போட்டு நடக்கிற அளவுக்கு எழும்பிருக்கீங்க, சில பேர் தான் நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு. ஹல்லேலூயா. எழும்புங்கள், எழும்புங்க, இருக்கிற இடத்துல இருந்து எழும்புங்க, எழும்பி பிரகாசியுங்கள். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, பஸ்ல போயிட்டு இருப்போம் ஏதாவது ஊருக்கு. அந்த ஊருக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த தூங்கிடுவோம். பஸ்ல தூங்கின உடனே இந்த கண்டக்டர் வந்து விசில் அடிப்பார். பார்த்தீங்களா? ஏதோ ஒரு ஊர் பேர் வச்சுக்கோங்களேன், ஒரு உளுந்தூர்பேட்டைன்னு வச்சுக்கோங்க. விசில் அடிச்சப்பா உளுந்தூர்பேட்டை வந்துருச்சு, இருக்குங்கண்ணா எழும்புங்கப்பா அப்படின்னு வரல. அப்படி விசில் அடிச்சும் எழும்பாமல் தூங்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க என்னமா பண்ணுவாங்க? ஷோல்டரை போய் தட்டுவாங்க. எலும்பு எலும்பு வந்துருச்சு, உன் ஊர் வந்துருச்சு, எலும்பு எலும்புப்பா அப்படின்னு சொல்லி தட்டி விடுவாங்க. அவன் தான் தூங்கிக்கிட்டு இருக்க, தட்டா போட்டாலும் எழுந்து அப்படியே பேக்கெல்லாம் தூக்கிட்டு கீழே இறங்குவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆண்டவர் என்னமோ சொல்றாரு, எலும்புப்பான்றாரு. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு இந்த 2025 எப்பா எழும்புங்கப்பா, தூங்குகிற நீ எழும்பு, மரித்தோரை விட்டு எழும்பு, மரித்த கூட்டத்தை விட்டு எழும்பு, தூங்குகிற கூட்டத்தை விட்டு எழும்பு, துன்மார்க்கர் கூட்டத்தை விட்டு எழும்பு, பாவியோட வழியில நிக்காம எழும்பு, எழும்புன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசின்றார். எப்பா நீ எழும்புறது மாத்திரம் அல்ல, நீ எழும்பி நீ பிரகாசிப்பா. நீ பிரகாசிக்க வேண்டியவன், நீ தூங்கி கொண்டிருக்க வேண்டியவன் அல்ல, நீ மரித்தோருடைய கூட்டத்தில் இருக்க வேண்டியவன் அல்ல. ஐயோ, நீங்கள் பிரகாசிக்க வேண்டியவர்கள், நீங்கள் சூரியனை போல பிரகாசிக்க வேண்டியவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்காய் நீங்கள் பிரகாசித்து ஜொலிக்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. நீங்க ஜொலி ஜொலி ஜொலின்னு நல்லா ஜொலிக்க வேண்டியவர்கள். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அதற்காக தான் படைத்தார். அவர் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்க தான் வந்தார். அவர் உங்களை பிரகாசிக்க வைக்க வந்தவர், உங்களை ஜொலிக்க வைக்க வந்தவர். நல்ல வார்த்தையை சொல்றேன் பாருங்க, உங்களை ஜொலிக்க வைக்க வந்தவர். நீங்கள் ஜொலிப்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த 2025 நீங்கள் ஜொலிப்பீர்கள். உங்கள் ஊழியம் ஜொலிக்கும், உங்களுடைய சபை ஜொலிக்கும், உங்களுடைய குடும்பம் ஜொலிக்கும். நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறை ஜொலிக்கும். நீங்க செய்கிற பிசினஸ் ஜொலிக்கும். நீங்கள் ஜொலிப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்க ஜொலி 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 என்று நல்லா ஜொலிப்பீங்க பாருங்க. ஹல்லேலூயா. யாருக்குங்க ஜொலிக்கிறது பிடிக்காம இருக்கும் சொல்லுங்க? எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா ஜொலிக்கணும். யாருக்காக ஜொலிக்கணும்? ஆண்டவருக்காக ஜொலிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஜொலிக்கணும், பரலோகத்துக்காக ஜொலிக்கணும். நல்லா ஜொலி ஜொலி ஜொலின்னு இந்த வருஷம் அநேகர் எழும்பி ஜொலிக்க போறாங்க. அநேக ஆராதனை வீரர்கள் ஜொலிக்க போறார்கள். தேவ பிரசங்கியாளர்கள், புதிய பிரசங்கியாளர்கள் எழுந்து ஜொலிக்க போறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் எழுந்து ஜொலிக்க போறார்கள். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? மரித்தோரை விட்டு
எழும்ப வேண்டும். தூங்குகிற நீங்கள் விழிக்க வேண்டும், விழித்துக் கொள்ளுங்கள். இதோ எக்காலம் ஊதுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று எக்காலம் ஊதுகிற மாதிரி நான் சொல்லுகிறேன். ஆண்டவரே, உங்களை தூங்க வைக்கிற எந்த பாவமாக இருந்தாலும் தூக்கி எறிந்து விடுங்கள். எந்த மரித்தோர் கூட்டத்தில் இணைஞ்சிருக்கீங்களா, ஏதாவது ஒரு ஃபெலோஷிப்பில் இருக்கிறீங்களா, தேவையில்லாத ஃபெலோஷிப் இருக்கா, அந்த ஃபெலோஷிப்பை விட்டு விலகுங்கள். அது எப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அது எப்பேற்பட்ட, ஐயோ இந்த கூட்டத்தை விடவே முடியாது, ரொம்ப நாளாக இருந்துட்டேன் அப்படின்றீங்களா? இல்லை பிரதர், அதுதான் உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது, அதுதான் உங்கள் வேகத்தை குறைத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. ஆண்டவருக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக உங்கள் வேகத்தை தடை செய்கிற எந்த காரியங்கள் இருந்தாலும் தூக்கி எறிங்க. இங்கே பாருங்க, அதான் ஏசாயா 60:1 சொல்கிறாரு, எலும்பு பிரகாசி, ஏன்னா உன் ஒளி வந்து விட்டது. ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, உங்கள் ஒளி வந்துடுச்சு. ஹல்லேலூயா. என்ன வந்துடுச்சு? டிரைவர் சொல்லுவார், பார்த்தியாப்பா உன் ஊர் வந்துடுச்சுப்பா, நீ இறங்குப்பா சீக்கிரம் அப்படின்னு தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, விசில் அடிச்சு இல்லை கிட்ட போய் தட்டி, எப்பா ஏந்திரிப்பா உன் ஊர் வந்துருச்சுப்பா இறங்குப்பான்ற மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா உன் ஒளி வந்துருச்சுப்பா, உன் ஒளி வந்துருச்சு, நீ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியே, எலும்பு எழுந்துருன்றாரு. ஏன்னா நீ பிரகாசிக்க வேண்டியவன், உன் ஊர் வந்துருச்சுன்ற மாதிரி உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா. உன்னை பிரகாசிக்க வைக்கிற ஒளி உனக்குள் வந்து விட்டது. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, உன் ஒளி வந்ததுன்னு. இன்னைக்கு அந்த மெய்யான ஒளி இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறது. வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த அந்த மெய்யான ஒளி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்ற ஒளி இன்று நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஒளி உங்களுக்குள் வந்தது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இங்க பாருங்க, உங்கள் ஒளி உங்களுக்குள் வந்தது. எழும்புங்கள். உங்களை எழும்புறதுக்கு ஏதாவது தடையா இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எழும்புங்க. எழும்பிட்டீங்கன்னா போதும். எழும்புறது உங்க வேலை. உங்களை எழுப்பி உங்களை யாராவது கையை பிடிச்சி தூக்கி விடுவாங்க, உங்களை அப்படியே லிஃப்ட் அப் பண்ணுவாங்க, உங்களை தூக்கி மேலே வைப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் தான் எழும்பணும். அதுதான் பார்க்குறோம். எபேசியர் 5:14 பார்க்குறோம், தூங்குகிற நீ தான் விழிக்கணும், நீ தான் கண்ணை திறக்கணும். உன் கண்ணை தூங்கிக்கிட்டு இருக்க, உன் கண்ணை யாரும் இப்படி திறந்து விடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இப்படி திறந்து விட்டுட்டு உங்களை எழுப்பி விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க பிரதர் சிஸ்டர், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பாருங்க. பாருங்க, அதுதான் ஏசாயா 60:1 பார்க்கிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. என்னன்னா, ஒரு குட் நியூஸ் சொல்றேன். நீங்க எல்லாரும் ஷைன் ஆக போறீங்க, நீங்க எல்லாரும் ஜொலிக்க போறீங்க. ஏன்னா உங்களை ஜொலிக்க வைக்க போற ஒளி வந்தது, உங்களுக்குள் வந்து இருக்கிறது. அந்த ஒளியின் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அந்த ஒளி காட்டுகிற பாதையிலே நடவுங்கள். அந்த ஒளி சொல்லுகிறதுக்கு அந்த ஒளியின் சத்தத்தை கேளுங்கள். அந்த ஒளியோடு இணைந்து வாழுங்கள். ஹல்லேலூயா. பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல் அந்த ஒளியுடன் சேர்ந்த நாமும் ஜொலித்து விடுவோம். ஹல்லேலூயா. அந்த ஒளியோடு இணைந்துட்டா போதும். உங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒளியோடு, உங்களுக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ற ஒளியோடு நீங்கள் இணைந்துட்டீங்கன்னா போதும். ஒளியோடு ஒளியா இணைந்து நாமும் ஒளியாக மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. நாம் ஒளியாக மாறும்போது எந்த அளவுக்கு டீப் லெவலில் போய் நம்ம ஒளியா மாறுகிறோமோ அந்த அளவுக்கு ஜொலிக்க ஆரம்பித்து விடுவோம். ஹல்லேலூயா. நம்மளெல்லாம் யாருமே பார்க்க முடியாது. ஜொலிக்கும் போது கண்ணு கூசும் பாருங்க மற்றவங்களுக்கு. அந்த மாதிரி ஆண்டு நம்மளை ஜொலிக்க வைப்பார். உங்களை ஜொலிக்க வைக்க ஆசைங்க. இங்க பாருங்க, சில பேருக்கு இந்த பெண் குழந்தை வீட்டில் இருக்கும். அந்த பெண் குழந்தைக்கு என்னென்ன போடுவாங்க, அழகழகா ட்ரெஸ்ஸு, நல்ல கண்ணாடி ஜொலிக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு, நல்ல மேக்கப்பு எல்லாம் போட்டு அழகாக பியூட்டிஃபுல்லாக கொண்டு வருவாங்க அந்த ட்ரெஸ்ஸிங்கில். அந்த பாப்பாவை பார்த்தோன்னு சொல்லுவோம், அப்பா ஜொலின்னு ஜொலிக்கிறப்பான்னு. அந்த மாதிரி தான் ஆசைப்படுறாரு ஆண்டவர் உங்களை, தன்னோட பிள்ளைகளை அழகாக ஜொலிக்க வைக்க ஆசைப்படுறாருங்க. கந்தல் துணியிலையும் கசங்கின துணியிலையும் தான் குழந்தைங்களை யாரும் வளர்க்க மாட்டாங்க, யாரோட வச்சு அழகு பார்க்க மாட்டாங்க. பரமபிதா உங்களை ஜொலிக்க வைக்க ஆசைப்படுகிறார். அவர் ஆசையெல்லாம், எப்பா நான் உன்னை ஜொலிக்க வைக்க ஆசைப்படுறேன்ப்பா, உன்னை பிரகாசிக்க வைக்க ஆசைப்படுறேன்ப்பா, நீ தூங்குறதை விட்டு எழுந்திருப்பா, எழும்பி பிரகாசிச்சிருப்பா. ஏன்னா உன் ஒளி வந்துடுச்சு.
வந்துடுச்சுப்பா. ஹல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். உங்கள் ஒளி வந்தது. ஹல்லேலூயா. உங்க ஒளி வந்துடுச்சு பிரதர், உங்க ஒளி வந்துடுச்சு சிஸ்டர். பாஸ்டர், இதை பார்த்து கொண்டிருக்கிற பாஸ்டர்களுக்கு சொல்றேன், உங்கள் ஒளி வந்தது. நீங்கள் பிரகாசிக்க போறீர்கள். இது வரைக்கும் நீங்க ஜொலித்ததை காட்டிலும் 1000 மடங்கு, கோடி மடங்கு நீங்கள் ஜொலிக்க போறீர்கள். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து அதை தான் செஞ்சார். ஆண்டவர் அவர் ஒளியாக வந்தார். ஒளியாக வந்து தேவனுடைய மகிமையை இந்த பூமிக்கு காட்டினார், மகத்துவங்களை காட்டினார். அவருக்குள்ள இருந்த பிரகாசம் அநேகருக்கு வாழ்வை அளித்தது, வழியை அளித்தது. இருளாய் இருந்த பகுதிகளில் வெளிச்சத்தை கொண்டு வந்தது. இன்னைக்கு அதே தான் சொல்கிறேன் பாருங்க. இருக்கிற நீங்க எந்த தெருவில் இருக்கீங்களோ, எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ, எந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ, எந்த நாட்டில் இருக்கீங்களோ, அந்த பகுதியில் உங்களை ஆண்டவர் வச்சு உங்களை ஜொலிக்க வைக்க போறாரு. அந்த இடத்துல நீங்க தான் ஜொலின்னு ஜொலிக்க போறீங்க. அந்த ஜொலிப்பை பார்த்து, அந்த பிரகாசத்தை பார்த்து கூட்டம் வரும். ஹல்லேலூயா. இந்த ஏசாயா 60க்கு அப்புறம் பாருங்க, ஃபர்ஸ்ட் வார்த்தை எழும்பணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளெஸிங்ஸ் தான். அதுக்கப்புறம் 22 வசனமும் பார்த்தீங்கன்னா அடுத்து வசனம் ஃபுல்லாக பிளெஸிங்ஸாக வருது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு எழுத்தமா, எலும்பு. ஹல்லேலூயா. எலும்பு, தூங்காத, மரித்தோரை விட்டு எலும்பு, உன் தூசியை உதறி விட்டு எலும்பு. ஹல்லேலூயா. அப்படின்னு எழும்பும் போது நீ பிரகாசிப்ப, நீ ஜொலிப்ப. அதுக்கப்புறம் வசனத்தெல்லாம் பார்க்குறோம். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நிறைய பேருக்கு என்ன தெரியுமா பிரதர், என்னை தேடி யாரும் வர மாட்டேங்கிறாங்க பிரதர், நான் அனாதையா இருக்கிறேன் பிரதர், எனக்குன்னு யாருமே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா? எப்பா, உன் ஒளியை நீ எழும்பிட்டா போதும்பா, நீ பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டா போதும், உன்னை தேடி ராஜாக்கள் வருவார்கள். ஹல்லேலூயா. உன் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு, வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் கூட்டம் வருங்க. உங்களுக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற கூட்டங்கள் வரும். சபையில் ஆளே இல்லாமல் இருக்கிறீங்களா? 5 பேர் 10 பேர் இருக்கீங்களா? ஜாதிகள் வருவாங்க, கூட்டமாக வருவாங்க, கேங்கா வருவாங்க சபைக்கு. ஹல்லேலூயா. கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஹல்லேலூயா. பாருங்க, கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்துகிற ஒரு ஊழியத்துக்கும், ஒரு ஊழியக்காரனுக்கும் ஏற்படுத்துகிற அந்த திரளான கூட்டம் வரும். நீங்க சொல்லலாம், பிரதர் சர்ச்சில் ஆளே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்றீங்க. இல்லை பிரதர், நம்ம பிரகாசத்தை கூட்டும் போது, நாம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் போது கூட்டம் தானா வரும் பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இயேசு கிறிஸ்து யாராவது ஆள் சேர்த்தாரா? எங்கேயாவது கூட்டத்துக்கு ஆள் சேர்த்தாரா? போய் கூட்டிட்டு வாங்கினாரா? இல்லை. இங்க பாருங்க, அவர் இருக்கிற இடத்துல திரளான ஜனங்கள் வந்தாங்க, அவரை நெருக்கும்படியா வந்தாங்க. திரளான கூட்டம் வந்தது. பக்கத்து ஊர்ல இருந்து வந்துச்சு, பக்கத்து நாடுகள்ல இருந்து வந்தாங்க, அவரை தேடி வந்தாங்க. வெகு தொலைவில் இருந்து நடந்து வந்தாங்க. ராஜாக்கள் வந்தாங்க. அந்த மாதிரி இங்க பாருங்க, அவங்க உங்களை தேடி ஜனங்கள் வருவார்கள். உங்களுக்கு உதவி செய்யும் ஜனங்கள் வருவாங்க. உங்க ஊழியத்தை தாங்குற ஜனங்கள் வருவாங்க. ராஜாக்கள் வருவாங்க, மினிஸ்டர்ஸ் வருவாங்க, அதிபதிகள் வருவாங்க. மற்ற தேசங்கள்லேருந்து ராஜாக்கள் வருவாங்க, அதிபதிகள் வருவாங்க பாருங்க. அதுக்கப்புறம் ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான ஏப்பா தேசங்களில் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவாருங்க. பாருங்க, பிளெஸிங்ஸ் எல்லாம் தங்கம் வருது, ஒட்டகங்கள் எல்லாம் உங்கள் வெஹிக்கிள்ஸ், ஒட்டகங்கள்லாம் இன்றைக்கி வெஹிக்கிள்ஸாக யூஸ் பண்ணாங்க. வெஹிக்கிள்ஸ் வரும் உங்களுக்கு. அது மாத்திரம் இல்லை, பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வருவாங்க, கோல்டை கொண்டு வருவாங்க. இதெல்லாம் பாருங்க பிரதர், ஒன்றுமே இல்லை பிரதர், 100 ரூபாய் தான் கையில் இருக்குது, 1000 ரூபாய் தான் கையில் இருக்குது, கடனாக இருக்கிறோன்னு சொல்கிறீங்களா? ஒன்று தான், நீங்கள் எழும்பிட்டா போதும் பிரதர், எழும்பிட்டா போதும். நீங்கள் மரித்த கூட்டத்தை விட்டு எழும்பிட்டீங்கன்னா போதும், பெரிய பிளெஸிங்ஸ் இருக்குது. இதை எடுத்து படித்து பாருங்கள். ஒரே ஒரு விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது, இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் தீர்மானம் பண்ணி எழும்பணும். அன்றைக்கி அந்த இளைய குமாரன் ஒரு தீர்மானம் பண்ணி கூட்டத்து கூட நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பன்னி கூட்டத்தை விட்டு நான் எழும்புறேன், என் தகப்பனிடத்துக்கு நான்
போகிறேன் அப்படின்னு எழும்பினான் பாருங்க. அவ்வளோதான், பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டான், அவன் ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் தந்தை கிட்ட வந்த உடனே அவன் வர வரைக்கும் பண்ணி மேய்த்தவனாக இருந்தான். அவன் தந்தை கிட்ட என்னைக்கு வந்தானோ அவன் பண்ணி மேய்க்கிறவனா இல்லைங்க, அவனை அவர் ஜொலிக்க வைத்து விட்டார். ஹல்லேலூயா. அவன் தந்தை அவனை பிரகாசிக்க வைத்து விட்டார். அவன் வஸ்திரத்தை ஜொலிக்கிற வஸ்திரமாய் மாற்றி விட்டார். உயர்ந்த வஸ்திரம் அவனுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், நீ எழும்ப வேண்டும். நீ இருக்கிற இடத்துல இருந்து எழும்ப வேண்டும். தூங்குகிற அந்த கூட்டத்தை விட்டு எழும்ப வேண்டும். தூங்குகிற நீ விழிக்க வேண்டும். மரித்தோரை விட்டு நகர வேண்டும். மரித்தோரை விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. விலகி நீ எழும்பும் போது கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வைப்பார், ஜொலிக்க வைப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது ஏசாயா 52ல பார்க்குறோம். முதல் வசனம், எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அங்க பார்த்தோம், உன் ஒளி வந்துருச்சுப்பா, எலும்புப்பா, உன் ஒளி வந்துருச்சுன்றார். இங்க என்னம்மா சொல்றாரு? எப்பா எலும்புப்பா, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. உன் வல்லமை வந்து விட்டது. கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இருக்கு. பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்க இது இன்னும் பார்க்கல. உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தரை நீங்க இன்னும் பார்க்கல. அவர் எப்படிப்பட்டவர் என்ற அறிவு உங்களுக்கு வேணும். நம்ம ஏசாயா 60ல பார்த்தோம், எலும்பு சீயோனே, உன் ஒளி வந்ததுன்னு பார்த்தோம். இங்க பார்க்கிறோம், எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. தூசியை உதறி விட்டு எழுந்திரு. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, உங்க மேல இருக்கிற தூசியை உதறி விட்டு எழும்புங்க. இந்த நாய் பாருங்க, படுத்து அப்படியே ரொம்ப நேரம் சோம்பேறியா கிடக்கும், அப்படியே செத்து போன மாதிரி கிடக்கும். திடீர்னு எழுந்திருக்கும் பாருங்க, ஒரு உழுக்கும் பாருங்க. அப்படி உழுக்கிட்டு அடுத்த செகண்ட் அது ரெஃப்ரெஷ் ஆகிடும். அடுத்த செகண்ட் அதோடைய புது பலத்தால், அதுக்குள்ளே இருக்கிற பலத்தால் நிரம்பி ஓடி போயிடும் பாருங்க, வேகமாக ஆக்டிவ் ஆகிடும். அந்த மாதிரி தான் ஆண்டவர் சொல்ல, ஏப்பா எலும்புப்பா, எலும்பிடு, நீ தூங்குனது போதும். நிறைய சில பேர் சில மாதங்கள் தூங்கி விட்டீங்க, சில வருடங்கள் தூங்கிட்டீங்க. ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு எலும்பிடு, நீ எலும்பிடு, நான் உன்னை பிரகாசிக்க வைக்கிறேன். உன் தூசியை உதறி விட்டு எழுந்திரு. நீ தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, நான் உன்னை பிரகாசிக்க வைக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நாம் பிரகாசிக்க வேண்டியவர்களுங்க. நம்ம மங்கி எரிகிற தீயா இல்லை, நல்ல பிரகாசமாய் எரிகிற நம்ம விளக்காய் எரிய வேண்டியவர்கள், நாம் ஜொலிக்க வேண்டியவர்கள். நம்ம சாத்தான் காட்டுகிற தேவையில்லாத பாவ பழக்கங்களுக்கோ, சாத்தான் காட்டுகிற மாம்ச இச்சைகளுக்கோ அடிபணிந்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற நல்ல ஜொலிக்கிற வாழ்க்கையை இழந்துடாதீங்க. ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார். நல்லா ஜொலிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. அந்த ஜொலிக்கிற வாழ்க்கைக்குள்ள வாங்க. உங்களை ஆண்டவர் ஜொலிக்க வைப்பார். உங்க குடும்பத்தை ஜொலிக்க வைப்பார். உங்களுடைய ஊழியத்தை ஜொலிக்க வைப்பார். உங்களுடைய எதிர்காலத்தை ஜொலிக்க வைப்பார். உங்கள் பிள்ளைகளை ஜொலிக்க வைப்பார். உங்களுடைய பாடல்கள் ஜொலிக்கும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பாடல்கள் எல்லா யூடியூப்லையும் ஜொலிக்கும், எல்லா சோசியல் மீடியாலையும் ஜொலிக்கும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகள், உங்களுக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகள் எல்லாம் சோசியல் மீடியாவிலும் ஜொலிக்கும். உலகம் முழுவதும் ஜொலிக்கும். எல்லா இடங்களிலும் ஜொலிக்கும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2:14 பார்க்கிறோம், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நம்மளை பிரகாசிக்க வைப்பது எது தெரியுமா? நம்மளை பிரகாசிக்க வைப்பது தேவனுடைய வார்த்தை. அது சொல்றாரு பிலிப்பியர் 2:14, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வார்த்தை உங்களை பிரகாசிக்க வைக்கும். இந்த தேவனுடைய வார்த்தையோடு எந்த அளவுக்கு நீங்கள் நேரம் செலவிடுறீங்களோ, அவரோடு உள்ள உறவில் எந்த அளவுக்கு நீங்கள் டீப்பாக இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் பிரகாசிப்பீங்க. நம்ம தேவனோடு எந்த அளவுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பிரைட்னஸ். இப்போ நான் இருக்கிறேன்னா, நான் எந்த அளவுக்கு ஷைன் ஆகிட்டு இருக்கேன்னா, நான் எந்த அளவுக்கு ஆண்டவரோட உறவில் டீப்பாக இருக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் நான் ஷைன் ஆக முடியும். நான் ஏதோ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு டீப் லெவலில் இருக்கிறவங்க
அவங்க சக்ஸஸ் பண்ணுற மாதிரி நான் சக்ஸஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது எப்படி நடக்கும் பாருங்கள். நான் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு உள்ள உறவில் நான் ஆழமாக இருக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவரை நான் அறிந்து கொள்ள முடியும். அந்த அளவு தான் ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்று அனுபவிக்க முடியும். ஆழங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக நான் ஆண்டவருடைய அன்பின் ஆழங்களுக்குள்ள மூழ்கிறேனோ அந்த அளவுக்கு நான் ஆண்டவரை தெரிந்து கொள்வேன். இங்கே பாருங்கள், ஒருத்தர்கிட்ட என்னன்னு பேசிகிட்டு இருக்கோம்ல, அப்போனா அவரை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. எந்த அளவுக்கு அவர்கிட்ட பழகுறோமோ அந்த அளவுக்கு தான் அவரை நல்லா தெரியும். ஆனால் நல்லா அவர்கிட்ட க்ளோஸாக பழகுறோன்னு வச்சுக்கோங்க, நல்லா அந்யோன்யமாக பழகுறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் அவரை பற்றி நமக்கு முழுசாகவே தெரியும். சும்மா ஹாய் சும்மா பாயின்னு சொல்லிட்டு போகிறனால ஒரு மனுஷனை பற்றி நமக்கு தெரியாது. அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அவங்களோட நேரத்தை நம்ம செலவழிக்கும் போது, அவங்களோட நம்ம உறவாடும் போது தான் அவங்கள பற்றி நம்ம தெரிந்து கொள்ள முடியும், முழுசாக புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி தான் ஆண்டவரோடு எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, அவரோடு உள்ள உறவில் எந்த அளவுக்கு டீப்பாக இருக்கிறீங்களோ, அப்போ தான் நீங்கள் ஆண்டவரை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த அளவு தான் ஆண்டவரை நாம் புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சொல்லுகிறேன், இங்கே பாருங்க பிரதர் அண்ட் சிஸ்டர், எழும்பிடுங்க. நீங்கள் எழும்பினால்தான் பிரகாசிக்க முடியும். நீங்கள் எழும்பாத வரை நீங்கள் பிரகாசிக்க முடியாது. நீங்கள் உங்கள் மேல் இருக்க தூசியை உதறிவிட்டு எழும்பாத வரை நீங்கள் பிரகாசிக்க முடியாது. தூங்குகிற நீ விழிக்க வேண்டும், நீ மரித்தோரை விட்டு எழும்ப வேண்டும், அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று வேதத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் உங்களை ஜொலிக்க வைக்க ஆயத்தமாக இருக்கிறார், பிரகாசிக்க வைக்க ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அன்னைக்கு அந்த இளைய குமாரன் ஒரு முடிவெடுத்தான். பன்றியோடு வாழ்கிற வாழ்க்கை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவன் வரும்போது பண்ணி மேய்ப்பவன் அவன் பார்த்தீங்கன்னா ராஜா வீட்டு பிள்ளையாய் மாறியதை பார்க்குறோம். உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து அவங்க அப்பா அவனை ஜொலிக்க வச்சதை பார்க்குறோம். இன்னைக்கு உங்களை ஆண்டவர் ஜொலிக்க வைக்க ஆசைப்படுகிறார். இந்த புதிய வருடத்தில் நீங்கள் ஜொலிப்பீர்கள். நான் சொல்லுகிறேன், இந்த 2025 யாரெல்லாம் எழும்புறீங்களோ, யாரெல்லாம் எழும்பி நிற்கிறீங்களோ, தூங்குகிற நீங்கள் யாரெல்லாம் விழித்து கொள்ள போகிறீர்களோ, மரித்தோரை விட்டு எழும்ப போகிறீர்களோ, அவிசுவாசிகளை விட்டு அந்நிய நுகத்தை விட்டு யாரெல்லாம் எழும்பி வருகிறீர்களோ அவர்கள் எல்லாரும் நீங்கள் ஜொலிக்க போகிறீர்கள். நீங்கள் ஜொலிப்பதை உங்கள் குடும்பம் பார்க்கும், உங்கள் தெரு பார்க்கும், உங்கள் ஏரியா பார்க்கும், இந்த நாடு பார்க்கும். ஹல்லேலூயா. நீங்கள் ஜொலிப்பீர்கள். எழும்புகிற அனைவரும் ஜொலிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஜொலிக்க வைக்க ஆயத்தமாக இருக்கிறார், ஆசையாக இருக்கிறார். அப்படியே நம்மலாம் ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஜொலிக்க வைக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்களை பிரகாசிக்க வைக்கிற தேவனாய் இருக்கிறீர். எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டியது, நாங்கள் எழும்ப வேண்டும், நாங்கள் எழும்ப வேண்டும். இன்னும் ஓரளவுக்கு எழும்பி இருக்கிறோமா? இன்னும் அதிகமான பிரகாசம் தேவை என்றால் நீ இன்னும் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் உனக்கு பிரகாசம் அதிகமாய் தேவைப்படுகிறதா? நாம் இன்னும் எழும்ப வேண்டும். அப்படின்னா ஆண்டவருக்குடைய அன்பின் ஆழங்களுக்குள்ள இன்னும் போக வேண்டும், தேவனோடு உறவுல இன்னும் இணைய வேண்டும். சொல்லுகிற ப்ரொஃபட்டிக்கா சொல்லுகிற இந்த வருஷம் அநேகர் ஜொலிப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஒரு பெரும் கூட்டம் இந்த வருடம் எழுந்து ஜொலிக்க போகிறது. ஹல்லேலூயா. நிறைய பாடல்கள், புது பாடல்கள், தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியான பாடல்கள் அநேகருக்கு கொடுத்து தேவன் அநேகரை ஜொலிக்க வைக்க போகிறார். தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து, நல்ல வெளிப்பாடுகளை கொடுத்து அநேகரை ஜொலிக்க வைக்க போகிறார். அற்புத அடையாளங்களோடு ஊழியம் செய்கிற அநேகர் எழும்பி ஜொலிக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. ராதாரா பராகட்டாரா. பிசாசுகளை துரத்துகிற ஒரு பெரும் கூட்டம் எழும்பி அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜொலிக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. நிறைய பிசினஸ்மேன் அவர்கள் செய்கிற பிசினஸ்ல நல்லா ஜொலிக்க போகிறார்கள். நிறைய தேவ பிள்ளைகள் அவர்கள் இருக்கிற துறையில நல்லா சக்சஸ் பண்ணி நல்லா ஜொலிக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. உலகம் அவர்களை திரும்பி பார்க்க போகிறது. இன்றைக்கு உலகம் சில காரியங்களை, சினிமா துறையை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது, அரசியல்வாதிகளை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது, ஃபேமஸான பர்சன்ஸை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் திருச்சபையை திரும்பி பார்க்கும் காலம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத காரியங்களை தேவனுடைய பிள்ளைகள் செய்ய ஆரம்பிக்கும் போது அவர்கள் ஜொலிப்பதை, அவர்கள் அற்புத அடையாளங்கள் செய்வதை இந்த உலகம் திரும்பி பார்க்க போகிறது. இந்த மீடியா திரும்பி பார்க்க போகிறது. ஹல்லேலூயா.
லூயா ராகட்டாரா மாரா யாட்டாரா பாராட்டாரா ரியாட்டிடி மால்கட்டா ராக டரு ராகோ டோகோ மோகோ டோகோ. அங்கே பாருங்க, நீங்கள் எழும்பும் போது கர்த்தர் உங்களுக்காய் எழும்புவார். கர்த்தர் எழுந்தருள்வீராக, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக வசனம் இருக்கே. தேவ பிள்ளையே, நீ எழும்பும் போது கர்த்தர் உனக்காய் எழும்புவார். நீ கர்த்தருக்காய் எழும்பும் போது கர்த்தர் உனக்காய் எழும்புவார். ரபா தரா கரா ஐசையா 60ல் மொத வசனம், மொத வார்த்தை உனக்குரியது எலும்பு. அதுக்கப்புறம் பார்க்குறோம் 60லிருந்து அந்த 60வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்க்குறோம். தொடர்ந்து பிளெஸிங்ஸ் இருக்கு. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையா? உன் ஊழியத்தில் ஆசீர்வாதம் இல்லையா? உன் வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லையா? நெக்ஸ்ட் லெவல் ஊழியத்தில் இல்லையா? ஒன்னே ஒன்று செய்யுங்க, எழும்பிடுங்க. ஹல்லேலூயா, எழும்பிடுங்க. அவ்வளவுதான். தூசியை உதறி விட்டு எழும்புங்க. தூங்குகிற நீங்க எழும்புங்க. எது உங்களை தூங்க வைக்குதுன்னு பாருங்க. எது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்க வைக்குது, எது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்த நிலையில இருக்க வைக்குது, அதை விட்டு எழும்புங்க. பல வருஷமா தூங்கிட்டு இருக்கீங்க, பல மாதமா தூங்கிட்டு இருக்கீங்க, இன்னும் நீங்க அது விழிக்காம இருக்கீங்க. விழித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். காலம் நெருங்கி விட்டது. கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். ஏதோ எக்காலம் ஊதும், அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்திலே தோன்றுவார். தேவனுடைய பிள்ளைகளே, விழித்துக் கொள்ளுங்கள். அதற்குள்ளாக தேவனுக்காய் நாம் பெரிய காரியங்களை செய்ய வேண்டியவர்கள். கிறிஸ்துவுக்காய் நாம் ஜொலிக்க வேண்டியவர்கள். அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற தெய்வம். அவர் எந்த மனுஷனையும் ஜொலிக்க வைக்கிற தெய்வம். நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் எழும்பும் போது அவர் உங்களை ஜொலிக்க வைப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜொலிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சபை ஜொலிக்கும். ஒதுக்கிற உங்கள் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்பது போல உங்கள் சபையின் மேல் ஒதுக்க போகிற ஒளியினிடத்திற்கு, உங்கள் சபை ஜொலிக்கிற ஜொலிப்புக்கு, உங்கள் மேல் வருகிற ஜொலிப்புக்கு ராஜாக்களும் மந்திரிகளும் ஜனங்களும் ஜாதிகளும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்கணும்னா ஒன்னே ஒன்று நம்ம செய்ய வேண்டும். நாம் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இளைய குமாரன் எழும்பி போனான். அவன் பிரகாசித்தான், ஜொலித்தான். அதே மாதிரி யாரெல்லாம் பன்றி கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ, பன்றியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. பன்றி போல ஒரு துன்மார்க்கர் கூட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? பன்றிகளின் கூட்டத்தில் பாவம் நிறைந்த இடத்துல இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்தை விட்டு எழுந்துரு, எழும்பு. நீ தூங்கியது போதும், நீ விழித்துக்கொள். நீ தூங்கியது போதும். இன்னும் எந்த மட்டும் நீங்கள் தூங்குவீங்க? இன்னும் எந்த மட்டும் நீங்கள் உணர்வில்லாமல் இருப்பீங்க? இன்னும் எந்த மட்டும் பாவத்திலேயே நீங்கள் திளைத்திருப்பீர்கள்? ஆண்டவர் சொல்ல, எழும்பு, உன் தூசியை உதறிவிடு. உதறி விட்டுட்டு எழும்பி வா, நான் உன்னை ஜொலிக்க வைப்பேன். நீ தூசியோடு வாழ வேண்டியவன் அல்ல, நீ ஜொலிக்க வேண்டியவன். உன் ஜொலிப்பை அந்த தூசி மூடிவிட்டது. நீ ஜொலிக்க கூடாதபடிக்கு பாவமும் தூசியும் உன்னை மூடி உன்னை மறைத்து விட்டது. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? எழும்பு, உன் தூசியை உதறிவிடு, விழித்துக்கொள். உன் ஒளி வந்தது, உன் வல்லமையும் வந்தது. உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. உன்னை பிரகாசிக்க செய்வார் ஆண்டவர். உங்களை ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார். உங்களுடைய பிரகாசம் நிலைத்திருக்க வேண்டுமானால் பிலிப்பியர் 2:14 பார்க்குறோம், ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். அந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளும்போது சுடர்களைப் போல நாம் பிரகாசிக்கிறத நாமளும் பார்ப்போம், இந்த உலகம் பார்க்கும். பிரியமானவரை, திரும்ப சொல்லுகிறேன், இந்த வருடம் நல்லா ஜொலிப்பீங்க, நல்லா ஜொலிப்பீங்க. மனசார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் நல்லா ஜொலியோன்னு ஜொலிப்பீங்க இந்த வருஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் லார்ட். அந்த ரிவைவல் வர்ஷிப் மூலமாக உங்களை ஒவ்வொரு வாரமும் சந்தித்து வருவது மிகவும் சந்தோஷம். அநேக சாட்சிகளை கர்த்தர் கேட்க வைக்கிறார். தொடர்ந்து இதை நீங்கள் பார்த்து கேட்டு மகிழுங்கள். இதை அநேகருக்கு ஷேர் செய்யுங்கள். அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்காய் கட்டப்பட, தேவனுடைய ராஜ்யத்துக்காய் எழும்ப இந்த நீங்கள் செய்யும் காரியம் ஒரு உதவியாக இருக்கும்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் ஜொலிப்பீர்கள். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே நீங்கள் நிறையா பேர் ஜொலிப்பீர்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல ஜொலிப்பீர்கள். இந்த வருஷம் முழுவதும் உங்களோட ஜொலிக்கிற குடும்பமாக, ஜொலிக்கிற ஒரு சபையாக, ஜொலிக்கிற ஒரு கூட்டமாக நீங்கள் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. காட் bless you in Jesus name. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதே 6:30 மணிக்கு இந்த ரிவைவல் மீடியா யூடியூப் சேனலில் சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.